என்சிஇஆர்டில சொல்யூஷன்ஸ் யூனிட்டோடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 2.3 டிஃபைன் த ஃபாலோயிங் டெர்ம்ஸ். டிஃபைன் கொஸ்டின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மோல் ஃப்ராக்ஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் உடைய ஃபார்முலா டிஃபைன்னா இங்கே நம்ம தியரிட்டிக்கலா இல்லை, ஃபார்முலா தான். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 காம்பவுண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சொல்யூட் இருக்கு, அதே மாதிரி ஒரு சால்வெண்ட் இருக்கு. ஏ அண்ட் பி இது 2 இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு மோல் ஃப்ராக்ஷன் அப்படி போகிறோம். மோல் ஃப்ராக்ஷன் இஸ் டினோட் பை என்னது அப்படின்னா XA அண்ட் XB அப்படின்னு சொல்லுவாங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A that is given by XA that is equal to Na divided by Na plus NB. அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A divided by டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். டோட்டல் நம்பர்னா அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மொத்த நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ சொல்யூஷன் நமக்கு A and B தான் இருக்குது. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், Na plus NB அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம XB எழுதும்போது NB டிவைடட் பை Na plus NB அப்படின்னு எழுதுவோம். ரைட். இப்போ எப்போவுமே ஒரு மோல் ஃப்ராக்ஷன், ஒரு சிஸ்டத்துடைய மோல் ஃப்ராக்ஷன், அதில் எத்தனை சால்வெண்ட்டு சொல்யூட்டோனா நமக்கு சொல்யூட்டோனா இருந்துக்கலாம். அதுக்கு ABCDEFன்னு இருந்துக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ XA ப்ளஸ் XB ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் 1. ஸோ அப்போ அந்த மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூன்றது எதுக்கு நடுவில் இருக்கும்? ஸோ இந்த மோல் ஃப்ராக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு, அந்த வேல்யூ எப்படி இருக்கும், 0வோட பெருசாக இருக்கும். ரைட். ஆனால் எப்படி இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 2க்கும் இன்பிட்வீனில் தான் நமக்கு இந்த வேல்யூ வரும். ரைட். ஸோ நிறைய ப்ராப்ளத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம மோல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 1 கொடுத்துருப்பாங்க, B கொடுத்துருப்பாங்க, A கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், XA தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் B அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு மொலாலிட்டி. மொலாலிட்டி பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஃபார்முலா தான். திஸ் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் m. அப்போ ஸ்மால் m தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by weight of solvent in kg in kilogram. ஸோ சப்போஸ் இதே நமக்கு வந்து கிராம்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கும்போது இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், m தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம், வெயிட் டிவைடட் பை மோலார் மாஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்யூட்டை பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இன்ட்டு பி இன்ட்டுனா நமக்கு 1000 டிவைடட் பை கீழே இருந்த சால்வெண்ட்டோட வெயிட்டு, ஸோ வெயிட் ஆஃப் A. இந்த மாதிரி இதோட ஃபார்முலா நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ரைட். ஸோ தேர்ட் ஒன் மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டி இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் M. நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் திஸ் கேபிட்டல் M தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by weight of solvent கூட இங்கே என்ன வரும்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் வரப்போகுது. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து எம்எல்ல கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி வரும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம பண்ணிக்கலாம், வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட், மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு இங்கே 1000. இந்த இடத்துல என்ன வரும்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வரும். அப்போ என்ன ஆகும், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அது ஃபார்முலா நமக்கு இப்படி சேஞ்ச் ஆகும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ மாஸ் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். மாஸ் பர்சன்டேஜ். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், W/W பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் சொல்யூஷன். இது பர்சன்டேஜில் சொல்கிறதுனால என்ன நமக்கு இன்ட்டு 100 அப்படின்னு வரும். ஸோ டோட்டல் மாஸ் அப்படின்றது எது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் எப்படி மாற்றலாம், மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட். இன்ட்டு 100. ரைட். இதுதானது
மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஸ்ட்ரைட்டாவே ஃபார்முலாஸ் தான் எல்லாமே டிஃபைன் கொஸ்டின். ஸோ இதில நமக்கு கேர்ஃபுல்லா நீங்க இதில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம வொரி பண்ணிக்க வேண்டியது இந்த XA பிளஸ் XB இந்த பாயிண்ட்ட நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மோல் ஃபிராக்ஷன் வேல்யூ ஆல்வேஸ் இன் பிட்வீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி மொலாலிட்டில வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். இப்போ மொலாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? இது RITY இது LITY இதுக்கு என்ன வித்தியாசம்? இது வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இங்க வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இது இங்க கிலோகிராம்ல சொல்றோம். இங்க லிட்டர்ஸ்ல சொல்றோம். அப்போட யூனிட்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? இங்க நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் போட்டுருக்கோம். ஸோ மோல் பெர் லிட்டர் வரும். இங்க நமக்கு என்ன மோல் பெர் கிலோகிராம் வரும். ரைட். இங்க எழுதும்போது நமக்கு என்ன வரும்? மோல் பெர் லிட்டர் வரும். ஸோ இதுதான் அந்த யூனிட்டோடைய வித்தியாசம். பெர்சன்டேஜ பொறுத்தவரைக்கும் மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100 தான். ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒண்ணு தான். 100ன்றது நம்ம இந்த பெர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்காக நம்ம எடுத்திருக்கோம். அவ்வளோதான். தேங்க் யூ.